viewers, welcome to #food. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆனியன் பஜ்ஜி. இங்க பாருங்க. இந்த பஜ்ஜி ஈஸியா வீட்ல நம்ம எப்படி பேட்டர் ரெடி பண்ணி குக் பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கு ரெசிபில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணாத viewers Subscribe பண்ணி மறந்துடாம நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவோட பேட்டர் செய்யிறதுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அந்த பவுல்ல இப்போ நான் கடலை மாவு எடுத்துர்க்கேன். இப்போ கடலை மாவு இந்த மாதிரி நான் ஸ்பூன்ல நான் 3 இது மெஷர் பண்றேன். அதோட ஈக்குவல் ரேஷியோல அரிசி மாவும் எடுத்துக்கணும். இதுக்கு அரிசி மாவு அதோட ஈக்குவல் ரேஷியோல தான் எடுத்துர்க்கேன். சோடா உப்பு ஆப்ப சோடா இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. இது வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லனா வேண்டாம்னா விட்டுறலாம், அது ஆப்ஷனல் தான். உப்பு, தனி மிளகாய் தூள், பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்கா இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா கேசரி பவுடர் லைட்டா சேர்த்துக்கோங்க கலருக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பஜ்ஜி வந்து கொஞ்சம் பொறப்பொறப்பு இல்லாம சாஃப்ட்டா மெத்துன்னு வேணும் அப்படினீங்கன்னா கடலை மாவு அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஈக்குவல் ரேஷியோல சேர்த்திருக்கோம். அப்படி சேர்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு வரும். மொறுமொறுன்னு வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமா கடலை மாவு எக்ஸ்ட்ராவா சேர்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து மெத்துன்னு இருக்கும். இப்போ ஆனியன்ஸ் கட் பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ற ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி காய வச்சுக்கிட்டேன். இது மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஹீட்ல இருக்க கூடாது. வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிக்கணும். ரொம்ப தடிமா இருக்க கூடாது, கொஞ்சம் மெலிசா தான் இருக்கணும். இந்த மாதிரி லைட்டா டிப் பண்ணி ஃபுல்லா எல்லா சைடும் கோட் ஆனதும் எண்ணெயில இப்படி போடுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு தான் குக் ஆகணும். நம்ம சூடான ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, கோட்டிங் வந்து நான் லேசா தான் கோட்டிங் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஹெவியா கோட் பண்ணல. ஏன்னா ஹெவியா கோட் பண்ணனா அது ரொம்ப ஒரு மாதிரி அவுட்டர் லேயர் வந்து திக்கா இருக்கும், கிறிஸ்பியா இருக்காது. அதனால நான் லைட்டா தான் கோட் பண்ணி போட்டிருக்கேன். உள்ள ஆனியன் வெந்து நல்லா ஜூஸியா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சஜஷன் கொடுங்க. இதே மாதிரி வேற ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் சத்யா ஆனந்த். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாய் வியூவர்ஸ், ஒரு நிமிஷம்.